ஓகே. ஸோ இப்போ எந்த டெஸ்ட் போட போறோம்னா, ஸோ கைடில 4த் டெஸ்ட்டு. ரீசனிங்லாம் ஃபுல்லா நான் போடல. நான் ஆப்டி மட்டும் போடுறேன். ஏன்னா, ரீசனிங்லாம் ஃபுல்லா போட்டா டைம் டியூரேஷன் லென்த் ஆயிட்டே போகுது. அதனால ஆப்டி செக்ஷன் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே. டன் டன் டன். வாவ்! அப்பா! போடு. எல்லாமே வெறித்தனமா இருக்குது கொஸ்டின்லாம். பிளட் ரிலேஷனு. ஓகே. ஆப்டி மட்டும் நான் போட்டு காட்டுறேன். சப்மிட் செக்ஷன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிஃப்ரென்ஸ். ஸோ 11, 13, 17 ப்ரைம் நம்பர். 19 அடுத்து என்ன வரும்? 23. ஸோ 23னா என்ன வரும்? 110, 121. ஸோ எக்ஸ்னோட மதிப்பு 121. ஓகே. ஓகே. ஸோ இது 3 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது 5 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? கரெக்டு தானே? 5 ஆல் டிவைட் பண்ணால் தானே 11.2 வரும். ஸோ 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 66, 67.2 வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 67.2. ஓகே. இதை வந்து 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7 9 62, 7 42. ஸோ கரெக்டாக வருதா? ஓகே. ஸோ 4 ஆட் ஆகிருக்கு. -24 இங்கே +100. என்ன இது? சாரி -16. -16 4 2 4 4. என்னது இது? இங்கே ஒரு நம்பர் வரும். ஓகே. இது 2 ஸ்கொயரு 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயரு. அடுத்து 6 ஸ்கொயர்னா 36. 36 வந்து ஆட் ஆகுமா? ஆட் ஆச்சுன்னா 144. ஸோ ஜெட்னோட மதிப்பு 144. அதுக்கடுத்து என்ன ஆகும்? 64 குறையும். அப்போ 80 கரெக்டாக வருதா? ஓகே. மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் விச் சீரிஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 1 and 3 ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். கரெக்டாக? ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ? ஒய் இஸ் நான் இன்டெக்ரல் வேல்யூ. ஆமாம், இது இன்டெக்ரல் கிடையாது. Z is a perfect square of a prime integer. ஸோ Z வந்து prime integer கிடையாது. இது 12 ஸ்கொயரு. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். 4 வந்து காம்போசிட் நம்பர். கரெக்டா? ஸோ 1 and 3 ஆர் ட்ரூ. ஓகே. Z minus X percentage. Z minus Xனா Z minus X என்ன வரும் உங்களுக்கு? 23%. 23% ஆஃப் 2y எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2yனா உங்களுக்கு 120, 134.4. 23% கண்டுபிடிக்கணும். 23%னா 100ல் கண்டுபிடிச்சா 23, 30ல் கண்டுபிடிச்சா 6.9, இது 4ல் கண்டுபிடிச்சா 0.92. அப்போது 27.82, 30.82. அந்த ஆப்ஷன் எது நியரஸ்ட்டாக இருக்கா? 30.82. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ் 1 is a wrong term and the series 2 starts with the correct term that will replace with the okay with different patterns. ஓகே. ஸோ 5 ஆட் ஆகுது, 40 மைனஸ் ஆகுது. இல்லை, டிவைடட் பை 3 இன்ட்டு 5 இப்படி போகிறேன். இன்ட்டு 5 டிவைடட் பை 3னா 5 வரும். இல்லையே, தவக்கடுன்னா தமிழ்நாட்டுக்கு. ஓகே. 5 ஆட் ஆகுது, 40 மைனஸ் ஆகுது, 5 ஆட் ஆகுது. இல்லையே, 5 டேபிள்ஸ். அப்புறம் இது இன்ட்டு 10/9 டிவைடட் பை 5 இன்ட்டு 3/5. 3/2. இது ஏதோ வித்தியாசமாக போகுது. எது நாங்கள் நம்ம சீரியஸாக கண்டுபிடிக்க முடியல. ஓகே. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. 27% ஆஃப் 4100. ஸோ 27%னா 1080 ஒரு 27. ஸோ 1107 ப்ளஸ் 37 இன்ட்டு 13 370. இது ஒரு 90, இது ஒரு 21. ஸோ 111. ஸோ 481. இது ஆட் பண்ணால் 1588 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 48% ஆஃப் 2900. ஒஸ்டானா 50%னா வந்து 1450.
2%னா உங்களுக்கு 58 மைனஸ் ஆகும். ஸோ 1392 இந்த பக்கம் போச்சுன்னா இது ஒரு 8, அது ஒரு 188. ஸோ 196. ஸோ 14 ஸ்கொயர். ஓகே. 280 டிவைடட் பை இதை அடித்தா 5ன்னு வரும். ஸோ 5 ப்ளஸ் 253 மைனஸ்ஸு. ஸோ அப்போ 258 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 110 ஒரு 45 எவ்வளோ 155. ஸோ 155 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 103. ஓகே. 128 இன்ட்டு 9 1080 ஒரு 72. ஸோ 1152 மைனஸ் 370லேருந்து 170 போச்சுன்னா 200. ஸோ 200 போச்சுன்னா 952 ஈக்குவல் டு 30 அப்போ 1000 போச்சு 900 போச்சுன்னா 52. ஸோ 30 ஸ்கொயர் வந்து 900. ஸோ 52. ஓகேவா? ஸோ 124 ப்ளஸ் 10% ஆஃப் எக்ஸ்னா 1.1x ஈக்குவல் டு 50%னா 160 ப்ளஸ் 195. 355 355ல் 124 போச்சுன்னா 231. 231 டிவைடட் பை 1.1 போட்டால் 11 2 சார் 22 21. அப்போ 210 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே. ஸ்கொயர் ரூட் பர்சன்டேஜ் ஆஃப் 2300. ஸோ ஸ்கொயர் ரூட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் பர்சன்டேஜ் ஆஃப் என்னடா இது? ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் 3000. ஓகே, 4ஆல் அடித்தா 4 9 36 16. ஸோ 4 4 94. 80%னா 960. 960ல் 780 போச்சுன்னா 180. 180ஓட ஒரு 180 ஒரு 94னா 274. 3 டேபிள்ஸ் அடித்தா 91. எதனா ஒரு ஆன்சர் பண்ணுமே. 3000 சார் 2300. 2300 23 23 23 ஒரு 44. ஸோ 1 பாயிண்ட் சம்திங் வருது. 1 ஐயோ 274 23 அடித்தாலும் 23 23 44னா 11 புள்ளி சம்திங். அப்போ 111 புள்ளி சம்திங்னா ஆன்சர் எப்படி வரும்? 121. போடு. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டேபிள் கிலோ ஷோஸ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் அக்ராஸ் 6 டிஃப்ரெண்ட் காலேஜ். ஓகே, 6 டிஃப்ரெண்ட் காலேஜ் சேர்த்து 100%. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பைன்ட் இஸ் 3600. ஓகே, ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்ட்ஸ் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ ABCDEF மொத்தமாக 3600 பேரா? ஸோ 15% என்ன வரும்? 540. இதில் ஆர்ட்ஸு சயின்ஸா? ஓகே, 20%னா 720. 10%னா 360. 25%னா 900. 12%னா 360 ஒரு 72 432. 18%னா 20%னா 720. அதில் வந்து 72 போச்சுன்னா 20, அது ஒரு 52 போச்சுன்னா 648. ஸோ இதை வந்து 5ஆ பிரித்தா 108. ஸோ 108னா 216 324. ரைட்டு. 4ஆ பிரித்தா 180. ஸோ 540 180. 5ஆ பிரித்தா 72. ஸோ 72 288. 10ஆ பிரித்தா 90. ஸோ 630 270. 3ஆ பிரித்தா 432 டிவைடட் பை 3. ஸோ 3 3 3 4 12 12. ஸோ 144. ஒரு பாட் 144. ஸோ 144 288. 9ஆ பிரித்தா 9 63. ஸோ 72. ஸோ 72னா 360. 72னா 288. கரெக்டாக? ஓகே, எல்லாமே பிரிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ டேட்டா எடுத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் இருக்கும். இப்போ 1/3 ஆஃப் த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் பி. ஓகே, 1/3 ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் பினா எவ்வளோ வரும்? 180. 1/4 ஆஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் ஏ. 1/4னா 81. ஓகே, செலக்டட் ஃப்ரம் நியூ குரூப். ஓகே, வாட் இஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சயின்ஸ் இன் திஸ் நியூலி ஃபார்ம்டு குரூப்? சயின்ஸ் வந்து நியூலி ஃபார்ம்டு குரூப்பில் எவ்வளோ? 81/261 எவ்வளோ? 26 3 சார் 78. ஸோ அப்ராக்சிமேட்லி 30 வச்சாம் வரும். அப்ராக்சிமேட்லி எல்லாமே ஆன்சர் கொடுத்துச்சுக்கலாம். 81 26 3 783. ஸோ ஓகே, 783 17 27 0 போட்டால் 1 தான் வரும். ஸோ 31% அப்ராக்சிமேட்டாக. ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டி? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் வந்து 324. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் டி எவ்வளோ? 900. ஸோ 9 3 27 54. ஸோ 36%. ஓகே, find the ratio of total number of students in art stream from college CEF. Art CEF
சிஇஎஃப் எவ்வளோ 216. 216னா 576. ஸோ 576 சயின்ஸ் டீம் ஏபிசி 504, 592, 792. ஸோ 792 2 டேபிள்ஸ் எடுத்தா 283, சாரி 288, 396, 144, 144, 198, என்ன இது 72, 99. 9 டேபிள்ஸ் எடுத்தா 8, 9 டேபிள்ஸ் எடுத்தா 11. ஸோ 8:11. Okay. If the 25% of students from science team from college B are transferred to science team in college E, what will be the total number of students in college G? இதில் வந்து 25%னா 45. ஸோ 45னா இங்கே 47னா 477 இருக்கும் டோட்டல். ஓகே. What will the difference between the total number of students in arts college in stream B and the science student in college D? 270. ஓகே. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The bar graph given below shows the percentage distribution of total number of orders placed, delivered plus not delivered in each day out of the total number of orders placed in all days together. இதே கான்செப்ட் தான் வந்து RBPMS கேட்டிருந்தாங்க. It also shows the percentage distribution of total number of orders delivered on each day, total number of orders delivered on 5 steps together in shop. இதுவும் சேம் தான். அதாவது இதுவும் வந்து இது ரெண்டுமே என்னன்னா டோட்டலில் இது என்னென்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இது என்னது பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெலிவர்ட் ப்ளஸ் நான் டெலிவர்ட். ஸோ நான் டெலிவர்ட், இது வந்து டெலிவர்ட் மட்டும். அப்போது கீழே என்ன நோட்டு கொடுத்துருக்காங்களா? ஓகே. பிளேஸ்டுனா வந்து டெலிவர்டு நாட் டெலிவர்டு. ஸோ பிளேஸ் பண்ண தான் டெலிவர்ட் நாட் டெலிவர்டு. ஸோ நாட் டெலிவர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் டெலிவர்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னது மண்டே வந்து 58, டியூஸ்டே வந்து 56. ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் ஸ்பிளிட் அப் எப்படி எடுக்கணும்னா டெலிவர்ட் ப்ளஸ் நான் டெலிவர்டுக்கு டோட்டல் 100x. சரியா? ஓகே. டெலிவர்டுக்கு 100y. ஏன்னா இதுங்க வெறும் பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இது என்னது ஒரு கோடுக்கும் ஒரு வேல்யூ. ஏன்னா 10 கோடு இருக்குது. ஸோ 10%. அப்போ 25%. இது என்னது டோட்டல். ப்ளூ கலர் வந்து டோட்டல். ஸோ 25x. ஓகே. இங்கே வந்து 20 இருக்கா? ஸோ 20x. ஓகே. இங்கே என்ன இருக்குது? 15 இருக்கா? ஸோ 15x. இங்கே 30 இருக்குது. ஸோ 30x. இங்கே 10x. கூட்டி பார்த்தா 40, 55, 75, 100x வருதா? ஓகே. டெலிவர்ட். ஸோ டெலிவர்ட் வந்து ஒரு கோடு கம்மியாக இருக்கா? ஸோ 14y. சாரி 24y. இங்கே 2 கோடு கம்மியாக இருக்கா? ஸோ 18y. இங்கே சேமாக இருக்கா? ஸோ 15y. ஓகே. இங்கே என்னது இருக்குது? இது 35. இருங்க கண்டுபிடிச்சிடலாம். இது 2. இங்கே எத்தனை இருக்குது? 8y இருக்குது. 23, 41, 41 ஒரு 20, 65. ஸோ இது 35. ஸோ 35y. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருமா? அப்போ என்ன பண்ணணும்னா 24y ப்ளஸ் 58 டிவைடட் பை 18y ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 5/4. ஏன்னா 25x இங்கே வருமா? 20x இங்கே வருமா? ரேஷியோ தான் போடணும். ஈக்குவல் டு அப்படியே பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ 96y ப்ளஸ் 232 ஈக்குவல் டு 90y ப்ளஸ் 280. அப்போ 6y இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ y ஈக்குவல் டு 8. y ஈக்குவல் டு 8னா இங்கே 800 டோட்டல். y ஈக்குவல் டு 8. சரி ரைட். y ஈக்குவல் டு 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 160, 192 வருமா? அப்போ இது 250 வருமா? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 10. அப்போ இங்கே 1000. அப்போ இங்கே 200. முடிஞ்சா? ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 10னா இங்கே 250, இங்கே 200, இங்கே 150, இங்கே 300, இங்கே 100. ஒய்னோட வேல்யூ என்னது? 8. 8னா 64. 8னா 240, 280, 120, 8, 8, 8, 64, 144. இப்போ கூட்டி பாருங்கள் எல்லாம் கரெக்டாகுதா? ஓகே. இது வந்து 30. அப்போது இது வந்து 20, இது வந்து 36. ஸோ முடிஞ்சா எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன், ஆன்சர் வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பை மேல்ஸ் ஆன் வெனஸ்டே இஸ் 90. ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் எங்கே தெரியுது? இங்கே தெரியுதா? வெனஸ்டே வந்து 90. அப்போ ஃபீமேல்ஸ் வந்து 60. ஓகே. டெலிவர்ட் டு மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் இன் வெனஸ்டே இஸ் 7:5. ஸோ டெலிவர்ட் மேலுக்கு வந்து 70, ஃபீமேல் வந்து 50. அப்போ மேல் மொத்தமாக எத்தனை ஆர்டர் பண்ணாங்க? உங்களுக்கு 90 பேர் ஆர்டர் பண்ணாங்க. அப்போ மேல் நாட் டெலிவர்ட் எவ்வளோ? 20. அப்போ ஃபீமேல் நாட் டெலிவர்ட் எவ்வளோ? 10. நாட் டெலிவர்ட் டு ஃபீமேல்ஸ் ஆன் வெனஸ்டே 10. அவன் கேட்கறது புரியுதா? நம்ம எங்கே போய் எங்கே வந்தாலும் அவன் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்கும். இஃப் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பை தேர்ஸ்டே டு சாட்டர்டே இஸ் 3:4. தேர்ஸ்டே வந்து 300. அப்போது சாட்டர்டே வந்து 400. ஓகே. டெலிவர்ட் ஆன் சாட்டர்டே இஸ் 250. நாட் டெலிவர்டு வந்து 150. ஸோ டேட்டா எடுக்கலன்னா இந்த கொஸ்டின்லாம் கஷ்டம் தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா, இந்த நோட்டை புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கஷ்டம் தான். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவர்ட் ஆன் டியூஸ்டே
delivered on Tuesday, 44 orders are rejected. அப்போ 100 ஆர்டர் தான் வந்து accepted. If the number of orders accepted on Wednesday is 2 less than that on Tuesday, அப்போ 98 தான் இங்கே accepted. அப்போ number of orders rejected எவ்வளோ? 22. கரெக்டா? அப்போ அங்கே 100 ஆர்டர் accepted, இங்கே வந்து 98, அதோட 2 கம்மி. ஐயோ ஓகே. if the average number of orders delivered Sunday to Friday, இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃப்ரைடே இங்கே வரைக்கும் 5 நாள் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நான் 5 நாள் தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால் இங்கே 6 நாளுக்கு 150னா 900மா? அப்போது 900னா என்னது? சண்டே மட்டும் 100 ஆர்டர் டெலிவர்ட். அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஆன் சண்டே டு மண்டே, மண்டே வந்து 250. அப்போது மண்டே வந்து 200 ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாட் டெலிவரி எவ்வளோ? 100. ஏன்னா 100 தான் டெலிவரி ஆயிருக்கு. கரெக்டாக? ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நாட் டெலிவர்ட் ஆன் Thursday and Friday. Thursday and Friday 56. 2 ஆர்டர்ஸ் நாட் டெலிவர்ட் ஆன் Wednesday 30. 56 28:15. ஸோ அது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நாட் டெலிவர்ட் ஆன் Thursday and Friday டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நாட் டெலிவர்ட் ஆன் Wednesday 56:30. கரெக்டான போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நாட் டெலிவர்ட் ஆன் Thursday. ஓகே. ரேஷியோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகே 16:30. ஓகே. அவன் டிஃபரன்ஸ் 16:30னா 8:15 ஆட் பண்ணால் அவன் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரெயின்ஸு, the time taken by train A and B to cross each other in opposite direction is 5 seconds. ஸோ ஏவும் பி ஆப்போசிட் டைரக்ஷன் கிராஸ் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் A and B are 40 மீட்டர். ஓகே. 120 ஈக்குவல் டு 5 செகண்டு. ஸோ அப்போ A + Bனோட லென்த் வந்து எனக்கு 600 மீட்ரு. ஓகே. the total time taken by A and B to cross a platform of length 80 meters in 15 seconds. total time taken by total time அப்படின்னா இங்கே கான்செப்ட் டோட்டல் டைம் நம்ம மென்ஷன் பண்ணதுன்னா ஏ தனியாக பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும், பி தனியாக பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணணும். அப்போ A + 80 டிவைடட் பை என்னோட ஸ்பீட் எவ்வளோ? 40. B + 80 டிவைடட் பை 80. அவன் என்ன கொடுத்துருக்கணும்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஏவும் பியும் ஆப்போசிட் டேரக்ஷனே கிராஸ் பண்ணல, சேம் டேரக்ஷனே கிராஸ் பண்ணல. அப்போ எப்படி அந்த 80 அங்கே சம்மந்தமே இல்லாமல் வருது? அப்போ ஏவும் கிராஸ் பண்ணுது, பியும் தனியாக கிராஸ் பண்ணுது. ஈக்குவல் டு 15. கரெக்டாக? ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் இங்கே 18 வரும், இங்கே 2A வருமா? சப்போர்ட் 2A + 160 + B + 80 is equal to 1200. கரெக்டாக? அப்போ இது என்ன பண்ணலாம்? 2A + 240 + B is equal to இது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2A + 2Bன்னு வருமா? கரெக்டாக? ஓகே. அந்த 2Aக்கு 2A கேன்சல். B is equal to 240. அப்போ A is equal to 360. ஸோ 360:240னா 3:2. நல்ல கொஸ்டின். ஆனால் இந்தளவுக்கு லாஜிக்லாம் நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகே. பர்சன் ஃபஸ்ட் டேஸ்ட்டு 200 ஐட்டம்ஸ் ஃபார் 100 ஈச். 200 ஐட்டம் வாங்குறாரு, 100 வந்து ஒரு பொருள். X% வந்து 40% ப்ராஃபிட் விற்கிறாரு, அப்போ 140 ரூபாய்க்கு விற்கிறாரு. ரிமைனிங் Y ஐட்டம்ஸ் வந்து 50% ப்ராஃபிட் விற்கிறாரு, அப்போ 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே. த ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் ஆன் ஷாப்கீப்பர் 8800. இங்கே என்ன ட்விஸ்ட்னா, இப்போ 8800 எனக்கு ப்ராஃபிட் எப்படி கிடச்சிருக்கும்? 200 ஐட்டமில் அவன் ஒரு ப்ராடக்ட்லேயும் ஆவரேஜாக எவ்வளோ % வைக்கணும்? 44%. மிக்சர் அனலிகேஷன் போட்டால் 40 50 44. அப்போ 4 இங்கே 6. அப்போது X%ன்றது என்னது? இது இப்போது எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது? இங்கே 6:4னா இங்கே 120 ப்ராடக்ட் வருமா? இங்கே 80 ப்ராடக்ட் வரும். இது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போ எக்ஸ்ன்றதனோட வேல்யூ என்ன? எக்ஸ்ன்றதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 60%. ஏன்னா 200ல் எக்ஸ்ன்றது 60%. ஒய்ன்றது வந்து இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிங்க, நான் இன்னொரு மெத்தடில் போட்டு காட்டுறேன், அது லென்த்தாக போகும். ஓகே. ஒய்ன்றது வந்து 60%. ஒய்ன்றது வந்து 120 ப்ராடக்ட் போக 80. எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகே. வெசல் கண்டைன்ஸ் பியூர் மில்க் ஆஃப் PML. ஸோ பியூர் மில்க் வந்து PML இருந்துச்சு. இதில் 25% இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். அப்போ எவ்வளோ எடுப்பாங்க? -25 வந்து இதிலேருந்து எடுத்துட்டு, அப்போ மில்க் வந்து 0.75 PA இருக்கும், வாட்டர் வந்து 0.25 PA இருக்கும். கரெக்டாக? ஓகே. த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த ஃபைனல் மிக்சர் இது மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்க? 0.75 P is equal to P - 40 ml. கரெக்டாக? அதானே சொல்லியிருக்காங்க. அப்போ 0.25 P is equal to 40னா P is equal to 160. கேள்வி என்ன? ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தட் வாஸ் ரீப்ளேஸ்ட். எவ்வளோ வாட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு 40ன்னு வரும். அப்போது 40ன்ற ஆன்சர் இங்கே எதை வர வைக்கலாம்? P - 120. 160லேருந்து 120% 40. அப்போ P - 120. ஸோ 40ன்ற ஆன்சர் வரணும், பட் Pன்ற டேர்ம்ஸ்லாம் அவன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஓகே. பர்சன் இன்வெஸ்டட் 25,000 at rate of 30% per annum and received 15,000 as a simple interest at after 2 years. 15,000 எத்தனை பர்சன்ட்? 60%. 30% ஒரு வருஷத்துக்குனா எத்தனை வருஷம்? 2 வருஷம். டீனோட வேல்யூ 2. அட் இன்வெஸ்டட் ₹K at 20% per annum compound annually for 2 years. 2 இயர்ஸ்னா T. ஓகே. அப்போ 44%. ஏதோ ஒரு அமௌண்ட்னுடைய 44% தான் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 17,600 கிடச்சிருக்கு. அடிச்சா 40,000. ஸோ 40,000 தான் எனக்கு என்னது? கேனோட வேல்யூ. K/T என்ன வரும்?
20,000 வரும். 40,000 டிவைடட் பை 2 20,000. ஓகே. A time taken by ABC to complete the work. ஓகே, கீழே நோட் கொடுத்துருக்காங்க 7/42 யூனிட்ஸ்னு. அப்போ நான் எடுக்கிறப்ப டோட்டல் ஒர்க் 42ன்னு எடுக்கணும். ஸோ ஏபிசி வந்து 7/2, A + B வந்து 14/3 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். டோட்டல் ஒர்க் 42 தான் வைக்கணும் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 6 2 வந்து 12. ஓகே, 14 3 9. ஸோ அப்போது சீனோட எஃபிஷியன்சி எனக்கு 3 என்ன கொடுத்துருக்கான். பிக்கும் சிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்கான். சி 3னா பி 6, பி 6னா ஏ 3. கேள்வி என்ன, ஏ மட்டும் எவ்வளோ நாள் முடிப்பான். 14/3 எவ்வளோ, சாரி 42/3 எவ்வளோ, 14 நாள். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எழுதுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இன்கம், சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக இப்படி எல்லா டேர்மும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் டு சேவிங்ஸ் ஆஃப் ஏ 5:2. ஸோ 5x 2x. அப்போ ரிமைனிங் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் 3x. ஸோ தனியாக பி கொடுத்துருக்காங்க, என்ன ரிலேஷன் இல்லை. ஸோ 3y, சேவிங்ஸ் வந்து y, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2y. இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இஸ் 2,000. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ என்ன, 3x ஈக்குவல் டு 2,000 மோர் தென் தட் ஆஃப் பி. பியோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, 2y. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3x minus 2y is equal to 2,000 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ, 2x இஸ் 3,000 மோர் தென் தட் ஆஃப் பி. ஸோ y + 3,000. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் y is equal to நான் 3,000 எழுதிக்கிறேன். கரெக்டாக? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் இது 2 மல்டிப்ளை பண்ணால் 4x, இது minus 2y 6,000. இப்போ இங்கே மைனஸ் போடு, இங்கே ப்ளஸ் போடு, இங்கே மைனஸ் போடு. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகுமா, x equal to 4,000. கேள்வி x equal to 4,000 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 12,000 10,000. அப்போ y-னோட வேல்யூ 5,000. கேள்வி என்ன, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தர் இன்கம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 20,000 ஏனோட இன்கம், பினோட இன்கம் என்ன, 15,000. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன, 15,000, சாரி 5,000. ஓகே, த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் பி ஆஃப்டர் 2 years அண்ட் ஏஜ் ஆஃப் எஸ் பிஃபோர் 5 years. இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் என்ன யோசிக்கணும், ஃபஸ்ட்டு பிஎஸ். இந்த ரேஷியோ 6x இது எத்தது 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போ. எஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் வா. ஸோ 5x + 5 இதான் பர்சன்டேஜ். ஆஃப்டர் 16 years ஃப்ரம் நவ் ஏஜ் ஆஃப் கியூ வில் பி ஈக்குவல் டு, கியூக்கு 16 வருஷத்துக்கு அப்புறம் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 6x - 2. அப்போ கியூனோட பர்சன்டேஜ் என்ன, 6x - 18. ரைட்டு. ஆஃப் 14 years ago. ஸோ 14 years ago the age of s 15 years 14 years agoனா 14 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும், 14 மைனஸ் ஆச்சுன்னா -11. ஸோ கரெக்டாக 14 years ago 14 years 5 மைனஸ் -9 வரும். the age of s was same as the percentage of r. ஸோ இதுதான் ஆர்னோட ஏஜ். If the average percentage of all 4% is 21.5. 21.5 4 மல்டிப்ளை பண்ணால் 86. ஓகே, இது நாலுத்தையும் கூட்டிங்கன்னா 86 வரும். ஸோ இது இல்லை, 11x 17x 22x -2 + 3 + 3 + 3ல் -15 -15 -9 -24 இஸ் ஈக்குவல் டு 86. 22x ஈக்குவல் டு 110. எக்ஸ்னோட வேல்யூ 5. கேள்வி என்ன, ஏஜ் ஆஃப் ஆர் ஆஃப்டர் 4 years ஃப்ரம் நவ். ஆர்னோட ஏஜ் என்ன, 25லேருந்து 9 போச்சுன்னா 16. 16 + 4 20. 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே கேட்குறாங்க. ஓகே, the total number of balls green, grey, pink plus orange in a bag is 5x. So grey, pink, orange வந்து 5x. Picking a one grey ball from the bag is 3x. So 3x. ஓகே, ஏன்னா 1 grey ballனா அப்படி போயிடும். The difference between the number of pink and orange balls in the bag is x. ஸோ மொத்தமாக 2x தான் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் வந்து x தான், நல்லா கவனிக்கணும், x தான். அப்போ டிஃப்ரென்ஸ் எக்ஸ்னா 1.5x இது பிங்க் பால்ஸ். அப்போ ரிமைனிங் 0.5x என்னது, ஆரஞ்சு. கேள்வி என்ன, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆரஞ்ச் பால்ஸ் ஃப்ரம் த பேக் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன கிடையாது, டிஃப்ரென்ஸ் வச்சு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் பால்ஸ் எப்படி சொல்ல முடியும், கேனாட் பி டிட்டர்மைன். ஏன்னா மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தா போயிட்டே இருக்கும். ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். எ பர்சன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஓகே 20,000. ஆஃப்டர் எக்ஸ் மந்த்ஸ் ஏ லெஃப்ட் 20,000, எக்ஸ் லெஃப்ட் அண்ட் பி ஜாயின்ட் வித் 30,000. அது எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர்னா என்னது, 12 - x. ஏன்னா எக்ஸ் மந்த்ஸ் இவன் இல்லைல்ல. ஓகே, ப்ராஃபிட் வந்து 4:3. அப்போ 20,000 × x. அப்போ எல்லாத்தையும் ஆச்சு, ஏன்னா எக்ஸ் வரும் 2x டிவைடட் பை 3 × 12 - x ஈக்குவல் டு 4/3. இந்த 4க்கு அடிச்சா 2. இது கேன்சல் பண்ணால் 3x ஈக்குவல் டு 6 மல்டிப்ளை பண்ணால் 72 - 6x. அப்போ என்ன வரும், 9x ஈக்குவல் டு 72, x ஈக்குவல் டு 8. அப்போ x ஈக்குவல் டு 8 அவன் 2x கேட்டிருக்கான். ஸோ 16. ஓகே, the speed of the boat in still water is 7 times the speed of the river. ஸோ அப்போ still water வந்து 7x, steam வந்து x. கரெக்டாக? ஸோ இது ஸ்டில் வாட்ரு, இது ஸ்டீமு. இஃப் த டைம் டேக்கன் பை போட் டு 160 km டவுன் ஸ்ட்ரீம். 160 km டவுன் ஸ்ட்ரீம்னா அதை ஆட் பண்ணுவோம். 8x ஈக்குவல் டு 1 hour மோர் தென் த டைம் டேக்கன் பை சேம் போட் டு கவர் 96 km அப் ஸ்ட்ரீம். 96 km அப் ஸ்ட்ரீம்னா 6x. கேன்சல் பண்ணால் 16. இதை கேன்சல் பண்ணால் 20. இந்த பக்கம் 4/x ஈக்குவல் டு 1. எக்ஸ்னோட வேல்யூ 4. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ரிவர் 4. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a certain number of students appeared in bank and SSC examination from 2 different states A and B. ஓகே, ஸ்டேட் ஏக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த வார்த்தைலாம் இருக்கா. அப்போ 2 வென் டயக்ராம் தான் போடணும். ஸோ இது வந்து ஸ்டேட் ஏ, இது வந்து ஸ்டேட் பி. இது வந்து பேங்க்கு, இது வந்து எஸ்எஸ்சி. ஸோ இது வந்து பேங்க்கு, இது வந்து எஸ்எஸ்சி. ஓகே,
ஈச் ஸ்டூடெண்ட் அப்பியர் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். யாருமே அட்டன் பண்ணாமலாம் போகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துலையும் அட்டன் பண்ணியிருக்கணும்னு பூச்சி போட்டுருவாங்க. ஓகே த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இந்த பேங்க் எக்ஸாம் டோட்டல் நிறைய பேர் இங்கே ஏமாந்துரும். ஸோ 3x இங்கே 4x இங்கே டோட்டல்னா இந்த வென் டயக்ராம் ஃபுல்லாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் போத் பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் இஸ் 100. ஸோ இது வந்து 100. அப்போ இது என்ன வரும் 3x minus 100. இது என்ன வரும் 4x minus 100. இது வந்து ஒன்லி பேங்கிங் ஒன்லி எஸ்எஸ்சி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in only bank exam என்னது 3x minus 100 இஸ் 100 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அப்பியன் ஒன் ஒன்லி எஸ்எஸ்சி எவ்வளோ 4x minus 100. இதை விட 100 கம்மி. கரெக்டாக? ஓகே இந்த பக்கம் வந்துச்சுன்னா வரும் எக்ஸ். இந்த 200 வந்து கொஸ்டினா ப்ளஸ். அப்போ எக்ஸனோட மதிப்பு 100. அப்போ எக்ஸனோட மதிப்பு 100னா இங்கே 300, இங்கே 200, இங்கே 400, இங்கே 300. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள் டோட்டல் வந்து 300 தான். இதில் ஆட் பண்ணால் டோட்டல் 400 தான். ஸோ இதெல்லாம் அடிச்சிருங்க. ஓகே the number of students appearing only in the bank exam is 240. only bank வந்து 240 which is twice the number of students who appearing in only SSC. அப்போ 120 இங்க. total number of students appearing in bank exam ஓகே இது 360. அப்போ இங்கே 160. அப்போ ஆட் பண்ணால் டோட்டல் 520 பேர். ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற நம்பர் எவ்வளோ 520. ஸோ டைம் ஆகுது. ஓகே அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இந்த ஒன்லி இந்த பேங்க் எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட் வி 60 ஆர் பாய்ஸ். ஓகே 60 ஆர் பாய்ஸ்னா 120 பாய்ஸ் 80 வந்து கேர்ள்ஸ். ரைட்டு. if the number of boys appearing in only exam from state is twice the number of girls appearing in only bank exam from same state. அப்போ 160 வந்து என்னது பாய்ஸ். ஓகே இதனுடைய டபுள் வந்து பாய்ஸ். அப்போ 140 வந்து கேர்ள்ஸ். தென் ஃபைன் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்பியரிங் ஒன்லி இன் நெக்ஸ்ட் எக்ஸாம் 140. வாவ். ஓகே அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃப்ரம் ஓகே எவ்வளோ அப்பியர் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு 200, 300, 600. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 300 + 400 போட்டு 700 போடக்கூடாது. 600 பேர் தான் அப்பியர் ஆகும். 20% வந்து பாஸ்ட். 120 பேர் பாஸ்ட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who failed from state B is half of those who failed from state A. 480 பேர் ஃபெயில் ஆனாங்களா? இது வந்து 1 இது 2 பார்ட். அப்போ இங்கே 320 பேர் ஃபெயில், இங்கே 160 ஃபெயில். அப்போது பாஸ்ட் ஃப்ரம் இப்போ இங்கே 160 பேர் ஃபெயில் அப்படின்றப்போ நல்லா கவனிக்கணும். என்னடா கேள்வி, இங்கே பியில் வந்து 160 பேர் ஃபெயிலா? அப்போது 160 பேர் ஃபெயில்னா மொத்தமாக 400 பேர் இருக்காங்க. ஸோ 240 பேர் பாஸ். ஓகே if the total number of students appearing from state C is 33% more than the state D. ஓகே அப்போது 33%னா அப்போது 800 வருமா? ஓகே அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் போத் பேங்கிங் எக்ஸாம் இஸ் 160. ஓகே இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் பேங்கிங் எக்ஸாம் ஸ்டேட் ஓகே அப்போது 360. 520னா மீதி 280. ஓகே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் ஒன்லி எஸ்எஸ்சி 280. ஓகே பியை பற்றி கேட்கவே இல்லை. ஓகே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஒன்லி இன் பேங்க் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் பிஸ் 240. 240 தப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் எஸ்எஸ்சி ஃப்ரம் ஸ்டேட் ஏ டு பி எஸ்எஸ்சி எவ்வளோ 400, இங்கே 280. ஸோ 400 280 தப்பு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஒன்லி இன் எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் பிஸ் ஓகே ஒன்லி எஸ்எஸ்சி 200, ஒன்லி எஸ்எஸ்சி வந்து 300 120. ஸோ 180 எல்லாமே தப்பு. அப்படி ஆப்ஷன் இருக்கா? நான் நிஸ்ட்ரோ. ஓகே ஃபைன் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் போத் பேங்க் எக்ஸாம் டு ஓகே 100 160 260. ஸோ 130. 13 ரேஷியோ வச்சு போடு. ஐயோ ஓகே டூ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் ஒன்லி பேங்க் எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட். ஒன்லி பேங்க் எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட் எவ்வளோ 120. அப்போ 5 டேபிள்ஸ் அடிச்சா 40, 5 டேபிள்ஸ் அடிச்சா 26. 13 20 வரும். அப்படி ஆப்ஷன் கிளம்பி ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் போத் பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட் அண்ட் பிஎட் டுகெதர் 260 130 கரெக்டு தானே? அப்பியரிங் ஒன்லி பேங்க் எக்ஸாம் ஃப்ரம் ஸ்டேட் 130 200 13 சாரி அப்பயுமே தப்பாக தானே வருது. Find the ratio of average number of students appearing in both bank exam and SSC from state A and B together 260 130. number of students appearing in only bank exam from state A 200 13:20. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. நைஸ். ஓகே ஸோ மிக்சர் அப்ளிகேஷனாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த டைமில் போட முடியாது. வேறு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஓகே டேட்டா சஃபிஷியன்சி the time taken by A and C to fill the tank together is ஓகே 60/11 minutes. B and T together fill the tank is 4 minutes. 60 எஃபிஷியன்சி தான் 11, இது 15. ஓகே டி மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்றது கேள்வி. ஏபிசி டுகெதர் இப்போ இந்த பாயிண்ட் ஏபிசி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டினோட எஃபிஷியன்சி தனியாக கண்டுபிடிச்சிடும். இதை சான்ஸை சொல்லலாம். சி மட்டும் ஃபில் பண்ணணும்னு கிடச்சா நீ ஏனோட எஃபிஷியன்ஸாக கண்டுபிடிக்க முடியும். பினோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஒன் ஆன் சஃபிஷியன்ட். ஓகே 3 digit நேச்சுரல் நம்பர் இதெல்லாம் போட்டால் டைம் ஆகும். ஓகே ஐயோ +5 அந்த லாஜிக்லாம் இல்லையே.
ஓ! +5 டிவைடட் பை 5 +5 டிவைடட் பை 5 +5 வா! 8 8 7s ஆர் 8 7s ஆர் 7 9s ஆர் இது என்னது ட்விஸ்ட் ஆகுது 8 7s ஆர் 7 9s ஆரா சீக்கிரம் டைம் போகுது. ஓகே 8 தானே வரும். +5னா 8 தான் வரும். +5 டிவைடட் பை 5 ஓகே +5 8 8 7 56 56 8ஆல் டிவைட் பண்ணுறாங்க, 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 10ஆல் ஓ 11 பா correct term that will replace 8 வா இது என்ன ஆன்சர் வரவே இல்லை. 11:20ன்னு வந்துச்சு. 260 26 200னா அப்படின்னாலுமே 13:10 ஓகே ஓகே 3 தப்பு. வாவ் ஏன் 3 தப்பு? ஓகே ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரும் எடுத்துருக்காங்க. சூப்பர். சொல்யூஷன்ஸ் இன்னும் 3 தப்பு வர அளவுக்கு இப்படியே போட்டோம். டேயில் தப்பு பண்ணியிருப்போம். இல்லை ப்ராபபிலிட்டி எதுவும் ஆன்சர் போடலையா? சீக்கிரம் வாங்க. ஓகே பாஸ் பண்ணுவோம். வந்தோடனே ஓகே வந்து விட்டது. 170வது கேள்வி தப்பு. சூப்பர். அப்போ அப்ராக்சிமேட்டாக 12 டைம்ஸ் வந்திருக்கும். நீ வந்து 11 டைம்ஸ்ன்னு போட்டிருக்க, அதனால 121 தப்பு. ஓகே சூப்பராக போட்டிருக்கீங்க தம்பி. 23 46 அருமையாக டிவிஷன் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே இது என்னது? ஓ பாஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் பி, இதுவும் தப்பு. ஸ்டேட் பி பாஸ்ட், ஓ அவன் கேட்ட ஸ்டேட் பி, நம்ம பார்த்தது ஸ்டேட் ஏ. சூப்பர், இதுவும் வேற லெவல் நைஸு. ஓகே இது என்ன ஆன்சர் வர, இது என்னது? மஸ்ட் பி ட்ரூ, ஒன்லி 2 வந்து ட்ரூவா? அப்பேரிங் ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ 400, அங்கே 200 தானே? ஓகே இதுவும் தப்பு. சூப்பர் நைஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல. ஆன்சர் 9:20. ஓகே ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இங்கே 100ன்னு எழுதுனதை 160 ரொம்ப நேரமாக படிச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் த மிஸ்டேக். ஓகே நைஸ். ஓகே நான் எழுதுன்னு எனக்கே புரியல. ஸோ இந்த கேள்விலாம் எக்ஸாம்லேயே கேட்டாலும் போட மாட்டோம். ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 3 digit நேச்சுரல் நம்பர் ஏபிசி when divided by 3 that digit sum of resultant. ஸோ ஏபிசி அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, அதை 3ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 11. இதான் கொடுத்துருக்காங்க. ஏபிசி என்னன்னு கேள்வி. ஏபிசி ஆர் கன்சிக்யூட்டிவ் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 5 3 5 7 இப்படி தானே வரும். வேறு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஓகே ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 3 8
3 7 21 25 இது டிவைட் ஆகாது. இது தப்பு. 3 3 1 3 19 ஸோ ஆட் பண்ணா 11 வருதா? கரெக்ட். ஆனா 1 வச்சு ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, இப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம் இன்டிஜர்ஸ் அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டரில் சொன்னானா? இல்லை. நீங்கள் ஏன் 7 5 3 எடுக்கக்கூடாது, 5 3 2 எடுக்கக்கூடாது? எடுத்தீங்கன்னா 3 ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணோம்ல, 251 இதை ஆட் பண்ணால் 11 வரல. ஸோ இது தப்பு. 3 ஆல் டிவைட் பண்ணால் 3 3 23 ஸோ 3 21 2 3 19 3 17 51 174 170னா 510 522 ஸோ இது டிவைட் ஆகலை. 753 இதுவும் வரல. 532 இதுவும் வரல. அப்புறம் என்ன ஆன்சர் அப்படியே சொல்லியிருக்கலாம் தானே. 3 டேபிள்ஸ் டிவைட் பண்ணால் 3 17 சார் 51 22 தம்பி என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? 735. ஓ, ஏபிசி ஆர் கன்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம் இன்டிஜர்ஸ்ன்னு தான் சொன்னீங்களே தவிர்த்து ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லலை. ஓ, கன்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம் இன்டிஜர்ஸ் இந்த 3 வேல்யூவில் எது வேணாலும் இருக்கலாம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணலை. ஓஹோ, ஓகே. ஸோ அதனால் ஏ இஸ் ஸ்மாலர் தென் பி, பி இஸ் ஸ்மாலர் தென் சின்னு சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் 357 எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் மட்டும் தான் ஆன்சர் 119 வரும். ஸோ ஆன்சர் போத் டுகெதர் சஃபிஷியன்ட். கஷ்டம். ஓகே, தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.